எந்த தேர்தலா இருந்தாலும் அதுல வெற்றி பெறுவதற்காக ஒவ்வொருவரும் காய்களை நகர்த்திட்டு தான் இருக்காங்க. தோல்வியை காண யாரும் விரும்புறதே கிடையாது. ஆனா தோல்வி அடைவதன் மூலமா வெற்றியை சாதிக்க நடக்கும் ஒரு காய் நகர்த்தல் தமிழக அரசியல்ல திகைப்பையும் கூட்டியிருக்குன்னே சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், மருத்துவர் ராமதாஸ் இவங்க 3 பேரும் போட்டியிட வைத்து அந்த கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கு திமுக திட்டமிடுவதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பு எழுந்திருக்கு. தேஜ கூட்டணிக்கு செல்லக்கூடிய முக்குளத்தோர் வன்னியர் சமூக வாக்குகளை பிரித்தெடுத்தா தென் மாவட்டங்கள்லயும் வட மாவட்டங்கள்லயும் கணிசமா வெற்றியை பெறலான்னு திட்டமிடப்பட்டிருக்கு திமுக. இதற்காக சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்க 3 பேரும் அஸ்திரங்களை தயார் செஞ்சுட்டு தான் வராங்க. தேஜ கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவுக்கு அவர்கள் மூவரிடமே கட்டமைப்போ நிதி பலமோ கிடையாது. ஆனா எடப்பாடி தோற்றுவிட்டால் அதிமுகவை கைப்பற்றி விடலாம், அன்புமணி தோற்றுவிட்டா பாமகவை வசப்படுத்தி விடலான்னு கணக்கோடு அறிவாலயத்தின் அம்பாக மாறி இருக்கிறாங்க அந்த மூவரும் என்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸின் வியூகம் என்ன? அறிவாலயத்தின் அஸ்திரங்கள் டார்கெட்டை தகர்க்குமா என்ற கேள்வியுடன் களம் இறங்கி விசாரிச்சிருக்கோம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து விடுதலையானாங்க சசிகலா அவங்க. அந்த தேர்தல்ல பெரும் புயலை கிளப்பியவர் என்று எதிர்பார்ப்புகள் எழுந்த வேளையில திடீர்னு அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்வதா அறிவிச்சாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஓபிஎஸ் நீக்கம், ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்தது என்று பல திருப்பங்கள் அதிமுகவை புரட்டி போட்ட நிலையில சசிகலாவிடம் இருந்து பெரிதாக அசைவேதும் அப்போது இருக்கலைன்னு சொல்லப்படுது. சில காலமா அமைதியா இருந்துட்டு தமிழகம் முழுவதும் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்ட சசிகலா அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன்னு சூளுரைத்திருந்தாங்க. ஆனா அவரது சுற்றுப்பயணங்கள் பெரிதா எடுபடாமையே இருந்திருக்கு. அதிமுகவிலிருந்து யாரும் ஆதரவு தெரிவிக்காமவும் இருந்திருக்காங்க. இப்படியான சூழல்ல தான் பிப்ரவரி 6ஆம் தேதி தன் ஆதரவாளர்களை அழைத்து போயஸ் இல்லத்துல கூட்டணி தொடர்பா சசிகலா பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து சசிகலாவின் ஆதரவாளர்களிடம் பேசினோம். தேஜ கூட்டணியில் இணைந்து இரட்டை இலையில் போட்டியிட 2 சீட்டுகள் எதிர்பார்த்தாங்க சசிகலா. ஆனா ஆதரவு கடிதம் பெற்றுக்கொண்ட அவரை கலற்றிவிட எடப்பாடி முடிவெடுக்கவும் தான் சசிகலாவுக்கு டென்ஷன் ஆகிருச்சு. ஒரு லெட்டர் பேடு கட்சியை டீல் செய்யும் விதமாகவே எங்களை டீல் செஞ்சிருக்காரு எடப்பாடி. 2017 பிப்ரவரியில எடப்பாடியை முதலமைச்சராக்கும் எண்ணமே சசிகலாவுக்கு துளி கூட இல்லை. செங்கோட்டையன் பெயரை பரிசீலனையில் இருந்துச்சு. டிடிவி தினகரனின் வற்புறுத்தலில் தான் எடப்பாடியின் பெயரை டிக் அடித்தார் சசிகலா அவர்கள். ஏற்றிவிட்ட ஏணியை எடப்பாடி எட்டி உதைத்ததை இன்று வரை சசிகலா அவங்க மறக்காம இருக்காங்க. போயஸ் இல்லத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த முறை நாம தேர்தல்ல போட்டிட்டே ஆகணும் அப்படின்னு சின்னமா சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பள்ளிப்பட்டு நரசிம்மனும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தனும் கூறியிருந்தாங்க. எடப்பாடி மட்டும் இல்ல, தினகரனும் நமக்கு துரோகம் செஞ்சிருக்காருன்னு ஒரு சிலர் குரலை உயர்த்த, துரோகம் செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல்ல சரியான பாடத்தை சொல்லி கொடுப்போம், நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டியே ஆகணும், கூட்டணிக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்க தேர்தல் வேலையை ஆரம்பிங்கன்னு உத்தரவும் போட்டிருக்காங்க சசிகலா அவங்க. தன்னுடைய சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிட கழகம் மூலமா தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் இருக்கக்கூடிய 55 தொகுதிகள்ல வேட்பாளர்களை நிறுத்த முடிவெடுச்சிருக்காங்க சசிகலா அவங்க. நாங்குநேரியில தொடங்கி மயிலாடுதுறை வரையிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணியையும் தொடங்கிட்டாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலிருந்து விடுதலையான ஒருவர் ரிலீஸ் ஆன தேதியிலிருந்து அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஆகவே இத்தனை ஆண்டுகள் அதிமுகவுக்காக உழைத்ததற்கு துரோகம்தான் பரிசா? அப்படிப்பட்ட துரோகிகளை ஜெயிக்க வைக்க போகிறீர்களா என்று நீதி கேட்டு பயணம் செல்ல இருக்காங்க சசிகலா. அவரது பிரச்சாரம் முக்குளத்தோரிடம் தீவிரமா எடுபட வாய்ப்பிருக்கு.
முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க சசிகலா. அவரையும் தன்னோட கூட்டணியில இணைத்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்காங்க. இவர்கள் நிறுத்தும் வேட்பாளர்கள் தொகுதிக்கு 5000 வாக்குகள் பிரிக்க முடிந்தாலும் அதனால பாதிக்கப்பட போவது யாருன்னா அதிமுகவும் அமமுக கட்சிகள் மட்டும்தான். வரும் தேர்தலில் சசிகலா ஓபிஎஸ்ஸின் வேட்பாளர்களும் வெற்றி பெறப் போவது கிடையாது. ஆனா அதிமுக வேட்பாளர்கள் படுதோல்வியை சந்திப்பாங்க. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆகி விடுவார். அதன் மூலமா அதிமுக தன் கைக்கு வரும்னு சசிகலாவின் அரசியல் கணக்கு. தேர்தலில் தோற்று கட்சியை ஜெயிக்க திட்டமிட்டு வராங்க சசிகலா. நம்மிடம் பேசிய சசிகலா ஆதரவாளர்கள் தேர்தலில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து சின்னம்மாவிடம் ஆலோசனையும் நடத்தியிருந்தாங்க. இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை அப்படிங்கிறதோடைய நிறுத்திக்கிட்டாங்க. எடப்பாடியை வீழ்த்துவதற்கு சசிகலாவும் ஓபிஎஸும் தயாராகும் நிலையில அன்புமணியை வீழ்த்துவதற்கு கட்சியை கட்டுகிறார் ராமதாஸ். சமீபத்தில் பாமக சின்னம் தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்து முடிந்திருக்கு. அதுல தனக்கு சாதகமா தீர்ப்பு எதுவும் வராததால ஒட்டுமொத்த ஜேஜே கூட்டணியின் மீது ராமதாஸ் கடும் அதிருப்தியில இருப்பதாகவும் சொல்லப்படுது. நம்மிடம் பேசிய ராமதாஸ் ஆதரவு பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலர் டெல்லியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக பெரியவரை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை அன்புமணியிடம் நடத்திட்டு அவரை மட்டும் பிரதமர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திலும் மேடை ஏற்றிருக்காங்க. அப்போதே அவன் தோக்கணும், நான் ஜெயிக்கணும், தேஜ கூட்டணிக்கு பாடம் புகட்டாம விடமாட்டேன்னு முடிவெடுத்து விட்டாரு பெரியவர். வட மாவட்டங்கள் முழுவதுமே சுமார் 60 தொகுதிகளில் போட்டியிடுவதுதான் ராமதாஸின் திட்டமாயிருக்கு. ஏற்கனவே விருப்ப மனு விநியோகம் எல்லாம் நடந்து முடிந்ததால வேட்பாளர் தேர்வும் தீவிரமா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அன்புமணி தலைமையிலான அணிக்கு 18 சீட்டுகளை ஒதுக்கி தர இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எந்தெந்த தொகுதியெல்லாம் அன்புமணி வேட்பாளரை நிறுத்துகிறாரோ அங்கையெல்லாம் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தன் சார்பில் நிறுத்தி அன்புமணி அணியை தோற்கடிக்க முடிவெடுத்து விட்டாரு பெரியவர். அன்புமணி அணியில் வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சா ஒட்டுமொத்த பாமகவும் தன்வசமாகிவிடும் என்பது பெரியவரின் திட்டமாயிருக்கு. நான் என்ன தவறு செய்தேன், இந்த வயசுல எனக்கு துரோகம் இழக்க வேண்டுமா அப்படின்னு கிராமமா சென்று கண்ணீர் சிந்தவும் தயாராகிட்டாரு. ராமதாஸுக்கு வன்னியர் சமூகத்தினருக்கும் இடையே பிரிக்க முடியாத பிணைப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அவரது கண்ணீருக்கு வாக்குகள் பிரிந்தால் தேஜ கூட்டணி வட மாவட்டங்கள்ல தடுமாறும். அதற்கான வேலைகள் ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு. தனித்து வேட்பாளர்களை நிறுத்தும் அளவுக்கு சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ்னு யாரிடமும் கட்டமைப்போ நிதி பின்புலமோ கிடையாது. இங்கேதான் திமுக தன் சித்து விளையாட்டை ஆட ஆரம்பிச்சதாக நம்மிடம் பேசிய திமுகவின் சிலர் திமுக கூட்டணியின் வாக்குகளை பத்திரப்படுத்தி பெறுவதோடு எதிரணியின் வாக்குகளை உடைப்பத ஒரு வியூகமா கையில் எடுத்திருக்கிறது கட்சி தலைமை. சசிகலா, ஓபிஎஸ் தனித்து போட்டியிடும் பட்சத்துல பெரிதாக லாபம் அடைய போவது திமுக தான். அதிமுகவிற்கு செல்லக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள் பிரிவதால திமுகவின் வேட்பாளர்கள் சுலபமாக வெற்றியடைய இருக்காங்க. அதே போல ராமதாஸ் நிறுத்தும் வேட்பாளர்களால அன்புமணிக்கு செல்லும் வன்னியர் வாக்குகள் தான் உடைய போக இருக்கு. திமுகவுக்கென இருக்கக்கூடிய வன்னியர் வாக்கு வங்கியில சேதாரம் விழப்போவதில்லை. அதன் மூலமா தான் வட மாவட்டங்களிலும் கணிசமான வெற்றியை திமுக உறுதி செய்யும். அதனால தான் சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்க 3 பேரும் தேவையான சகல உதவிகளையும் செய்வதற்கு அறிவாலயம் தயாராக இருக்கு. சகல சௌகரியங்களையும் செய்து கொடுக்க மூவருமே உறுதியளிச்சிருப்பதா ஜோதி சொல்லியிருக்காங்க. நிதி உதவி மட்டுமல்லாம சசிகலா தரப்புக்கு 4 தொகுதிகளிலும் ஓபிஎஸ், ராமதாஸ் தரப்புக்கு தலா 3 தொகுதிகளிலும் வெற்றியை தேடி தருவதா உத்தரவாதமும் அளிக்கப்பட்டிருக்கு. அங்கையெல்லாம் செல்வாக்கில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்காம தலைமை பார்த்து கொள்ளும். இந்த அரசியல் ஆட்டத்துல திமுகவுக்கு இழப்பு என்னவோ 10 தொகுதிகள் தான். ஆனா லாபம் சுமார் 80 தொகுதிகள். மூவரையுமே அம்பாக்கி திமுகவை தகர்த்தெறிய அறிவாலயம் தயாராகிட்டு இருக்கு. ஒரு சில தொகுதிகள் தோற்றும், பெரும்பாலான தொகுதிகள் ஜெயிக்கவும் திட்டமிட்டிருப்பதா விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்க 3 பேரும் தோத்து ஜெயிக்கும் யூகத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு பின்புலத்திலிருந்து தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்வதா தயாராகி இருக்கிறது திமுக. சில தொகுதிகளில் வெற்றியை வெட்டி கொடுத்து
பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யவும் திட்டமிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் டெல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதுதான் கேள்வி. சசிகலா மீது ஓபிஎஸ் மீதும் வருமான வரித்துறை தொடர்பா சில புகார்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களால் டெல்லியை எதிர்த்து எப்படி களமாட முடியும் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தேர்தல் களம் பல ஆச்சரியக்குறிகளால நிரம்பியது என்பதால களத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். திமுக தயார் செய்யும் 3 அம்புகளும் டார்கெட்டை தகர்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.